நான் தான் லவ்லி பாக்ஸ். ராணி ஒரு பழைய வீட்டுக்கு போயிட்டு வர தனியா போயிட்டு அதான் டீ ஊற்றிக்கணுமா இன்னும் ராணி கத்தல் போட்டு கேட்குது ராணிக்கு ஏதோ பிரச்சனை ராணி வரேன் கிளம்பி இன்னைக்கு நம்ம கிராணி தான் ப்ளே பண்ண போறோம். இவளும் வந்திருக்கா गाइस, இவளும் வந்திருக்கா गाइस. எங்க இருக்கு போறா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சாச்சு. இது கிராணி ஒன் வீடு சோப்புட்டப்பா சைஸ்ல திருவிழா இருக்கும் இந்த வீடு. இதுக்குள்ள கிராணியை சொல்றது கஷ்டம். இதுக்கு மொட்டையை வேற கையில கண்ட வச்சுட்டு வெளியே வேட்டைக்கு போறாங்க மாதிரி ராத்திரி எல்லாத்தையும் சமாளிச்சு பார்க்க போறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இந்த கட்டில் நீங்க மறைஞ்சிட வேண்டியதான். பென்சிலுக்கு வெள்ளத்தில் புதுசா இருக்கு. இது மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. டோர் ஓப்பன் போவோம் நிறைய தெரியல. நான் பாட்டு குடிச்சுட்டேன். எங்க கொண்டு போய் வர போறானுங்களோ எங்க பார்த்தல அந்த சுத்தி இந்த சுத்தி கிராணி வீட்டுல அந்த டெலிவரி ஒரு சீக்கிரம் பிளேஸ்ல வச்சுப்பாங்க. இந்த பட்டனை கெஸ் பண்ண வருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷார்ட்கட் போல இந்த சைடு வரதுக்கு தாங்க முடியலப்பா. அது கண்ணு அப்படியே கண்ணை புடிங்க திருந்து ஒரு முகரை அது மொட்டை நம்மளுக்கு வேலைக்கு முடிக்கிறது போல நம்ம மற்ற வீடு மேலே ஏறி முடியல. இப்படி வந்து மாட்டிக்கிறது அந்த சைடு ஏற்கனவே இந்த சைடு கிராணி பின்னாடியே மொட்டையும் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதம் ஆனா பொசிஷன் மாறுது பிச்சு கூட பிச்சு போயிட்டாங்க. இப்போ வெளியே போவோம். இதனால காலத்தை சத்தம் இருக்கும். ஐயோ நிறைய வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்குல அவங்க இந்த பக்கம் வரட்டும். நம்ம இங்க இருக்க இந்த சின்ன கேப் போய் அந்த சைடு போயிடலாம். எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுங்க. இன்னும் 2 வாரம் ஆச்சு ஆளை காணாம வீடியோ காணாம கமெண்ட்ல கேட்டுங்க. எஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க. ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்தாலும் என்ன அப்லோட் பண்ண முடியல. இனிமே ட்ரை பண்றேன். எல்லா டைமும் தான் சொல்றேன். இது ஒரு மணிக்கு சைனீஸ்ல இருக்கு. இது நமக்கு தேவையில்ல செஞ்சுங்க. எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சீக்கிரம் போறா சீக்கிரம் மொட்டை வச்சிருப்பாங்க. அப்புறம் பிஸ்டல் இருக்கு. ஓகே கேஸ் ஃபில் பண்ணி நம்ம அதை ஷூட் பண்ற மாதிரி போடுங்க. இந்த கண்ணு இது முன்னாடி ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம். இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. என்ன பார்த்து தோட்டுனாங்க 2 பேரும் நம்மள. இனிமே கிராணி பார்த்து நம்ம பேர் தேவையில்லை. இப்போ அவங்க கீழே வர வைக்கணும். இது எப்படி போயிட்டா ஒன்றும் பார்த்தா கிராணி ஆளப் பண்ணாங்க. இது வந்து கேள்வி மிக்சர் வச்சோ தம்பி இதை தள்ளிட்டு இருக்கோம். இப்போ வந்துருச்சு மாட்டினா ஒரு கண்ணு வச்சுட்டு என்னாலும் 4 பேர்
2 டிக்கெட் விக்கெட் பண்ணியாச்சு. எத்தனை பார்த்து போட்டோமோ நல்லா சக்கச்சமான இருக்கு. ஆனா இது ரத்த கட்டி அடிக்கிறது. யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க தொண்டையை பிடிச்சி அவங்க ரத்தத்தை குடிக்கிறது தான் இது வேலை. அது கிளம்பி மறையுது. அப்ப இதுவுமே வந்து இப்ப நம்ம தொண்டையை கழிக்க போகுது. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இன்னொரு பேர் தானே நீங்க போய் போக முடியுமா? பக்கம் நீ செத்தாடி அவன் பாட்டுக்கு 7 நின்றான். அவனையும் திறந்து விட்டோம். சரி ஓகே இங்க வந்து எஸ்கேப் ஆகிற வழியை பார்த்தோம். அங்க ஒரு ஸ்கூல் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு சூப்பர் சின்ன கதை காட்சி. இது இந்த ஸ்கூல் சீக்கிரட்டான பொருளாக வச்சிருப்பாங்க. அதாவது பார்ப்போம். சரி இந்த கிராண்டில் இருந்த பிக்சர் வேறுபாடு இந்த கிழமை சமைச்சாதானே கிச்சன் ஏதாவது வைக்கும். அதான் எம்டிஏ கிடையாது மட்டன் மாதிரி. சாப்பிடையா இருக்குமோ எனக்கு தண்ணி என்ன தண்ணியா இருக்கும். நமக்கே ஸ்கெட்சா ஸ்கெட்ச் போட்டு நம்ம பிடிச்சிருக்கான். மொட்டையும் மண்ணையும் முடியும் மூளையும் நினைச்சேன். ஆனால் வெளிப்புற சைஸ் ரொம்ப இருக்கும் போல அதோட சைஸ் மறைஞ்சிருக்கு நம்ம பிளான் பண்ணி பிடிச்சிக்கலாம். சரி ஓகே இதுக்கப்புறம் ரொம்ப கேப்சர் இருந்தால் அங்கே ஒரு கிராண்ட் வருது. கிராண்ட் கேப்சர் கரண்ட் சாப்பிட்டு வந்துச்சு. டான்ஸ் எல்லாம் ஆடுறேன். மொட்டையும் இப்போ வருவானே கவலையோட வாடி வாடி நான் கேட்டேன். வசமா வந்து மாட்டிக்கிட்ட இப்படி பக்கம்லாம் சொல்கிறான் பாருங்க. எனக்கு இது வந்து மொத்தத்தையா கையில் மறுபடியும் ஒன்று புரியுது. ரெண்டு இடத்துக்கு வச்சு அடிச்சுங்கள என்ன ஒன்று ரெண்டு இல்லை காலம் சரி வாழையை வந்து போட்டு தூங்கிட்டு போயிட்டியா சரி பண்ணாலும் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்கும் போல. ஆனால் இந்த சினிமாவுக்குள்ளே ஒரு மிஸ்டரி கேரக்டராகவே இருக்கும். ஒரு வேலை இந்த கேள்வி நல்ல மாதிரி இருப்பாங்களோ நமக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு வீட்டு வீட்டை சுற்றி வந்துருக்கலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியும். பொருள் சரி இதை பக்கத்தில் இருந்தால் நம்ம இங்கே எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம இங்கே எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். இது கரெக்டாக இருக்கும். ஆனால் உடனே போட்டோ வருங்க இன்னும் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்குல்ல இதை வச்சுட்டு உடஞ்சிருக்காங்க ஒன்று வரவே இல்லை. கல்வி வந்துருச்சு. வைக்க முடியுது. இது என்ன இருக்கு ரூம்க்கான சீக்கிரம் கிடைச்சிருக்கு. ரூமில் ஏதாவது கிடைக்க பயன்படுது. சரி அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ரிலோட் பண்ணுவோம். ஏன்னா கிராண்ட் கிராண்ட் புத்தகம் விட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இது நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் அந்த தொட்டுது என்ன கொத்துற இது கம்மி வந்து ஆங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கோட காப்பு அவங்க பசங்க ஆங்க கிடைக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணே தான் இருக்குது. மொட்டை அந்த மரணம் கிடைச்சாங்கன்னா அப்படி கீழே ஒன்று வச்சு போடுங்க. இங்கே நம்ம எதுவும் பயப்படுத்தாது. பட் அந்த ஃபுல் போக முடியல. இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஏகப்பட்ட சீக்கிரட் அறிவு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுவோம். அது கரெக்டாக சொல்லணும். 1 2 3 கரெக்டாக சுட்டாச்சு. இது ஓப்பன் பண்ண என்ன இருக்குது இது ஒரு எழுப்பு கொடுங்கன்னா வெளியே போகணும். இல்லைன்னா நம்மளுக்கு மாதிரி ரூம்ல கரெக்டாக ஊடுற மாதிரி இருக்கும். ஒரு அந்த காக்கா நம்மளை கொட்டுச்சு. அந்த காக்கா கதையை முடிச்சுட்டு போவோம். அதாவது ஃபேனோட செல்ல காக்காவை கொண்டா ஜிப்பியும் கீழே இருக்குது. ஒரு இடி உள்ள அப்படி இருக்கு. மொட்டை மண்டையே இடி விழுந்துச்சா மொட்டையை திரும்பி எழுந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எல்லா பேரையும் இன்லோட் பண்ணிக்கலாம். அப்பதான் வீடு கொடுக்குறோம். இல்லைன்னா கிராண்ட் இப்போ திடீர்னு ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எடுக்கலாம். ஆல்ரெடி இதில் ஃபுல்லாக விட்டு போகுங்க. இன்னும் கடைசியாக நம்ம கிராண்ட் கொடுக்கும்போது இது மிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ இவங்க நேரம் கழிஞ்சு வச்சுட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த கண்டிப்பாக கேஸ் பண்ணிக்கலாம். அரிசி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் எல்லா கண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யார் மூலம் சிட்டி பண்ணி போயிட்டு இருக்கலாம். வீட்டில் பிரச்சனை என்னன்னா வெறும் 20 செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்குது. இப்போ கிராண்ட் எடுக்கிறோமா அடிச்சு அடுத்து 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே
நம்மள அடிக்க போறான். 2 பேத்தையும் சமாளிச்சு மேலே எப்படி escape சார் எதுவும் பண்ணிட மாட்டேங்கல. நல்ல பையன் அந்த வீட்டில் அவன் பாட்டுக்கு போறான் வரான், எங்க போறான்னு தெரியல, என்ன பண்றானோ தெரியல. சரி ஓகே, நம்ம கையில் வந்து ஒரு சீக்ரெட் கீ இருக்குல்ல, இந்த கீ யூஸ் பண்ணி இந்த டோர் முன்னாடி மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இருக்குன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நமக்கு தான் கன் இருக்குல்ல, இந்த கன்னா இல்லை அந்த ஸ்பைடான்னு இப்போ பார்க்கலாம். எடுத்தாச்சு. ஸ்பைடுக்கு வெளியே வர அடுத்த சடனே சொல்லணும். கை வலிக்குது, கை வலிக்குது. நீ கை வலிக்குது நீ. கை வலிக்குது. அது ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அது உடனே வச்சு ஓப்பன் பண்ண முடியாது. செல்லு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, அதை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டையை வச்சு அதை ஓப்பன் பண்ணி ஏன்னா வெயிட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு இன்னொரு அப்பப்போ வந்து குறுக்க வந்து பயன்படுத்துறாங்க. அவன் மொட்டை அப்போ கையில் நெல் இருக்கு, வர வர என் கையில் நெல்லிருக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோண்டா, நீ மொட்டை மாசாக நானா எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போச்சுருக்காங்க. மெமரி முடிஞ்சு போயிடும். ரெண்டுமே பண்ண மாட்டேங்க. இந்த புக் இருக்கு, இந்த புக்கை நம்ம எடுத்து போய் சத்தம் கேட்டுருக்கு. மொட்டை முடிச்சோம் அவன் வந்து வைப் போட்டேன். இந்த புக்கு வந்து மரணமாக இருக்குங்க. ஐடிஎன்சி கூட விளாண்டுக்கிறாங்க, மறுபடியும் கற்றுக் கொடுத்துறாங்க. இந்த புக்கை வைக்கணும், அதனால மிஷினை டோர் ஓப்பன் ஒன்றும் இல்லை. ஏன்னாச்சுன்னா அது தெரியாம போய் மாட்டிக்கிட்டோமே. இதுக்கப்புறம் எங்க போனாலும் தெரியும், எந்த இல்லாமல் போகக்கூடாதுங்க. சொட்டேன் எதையோ மறந்துச்சா, இப்போ சொட்டையே இல்லை, சொட்டை கதை முடிஞ்சிச்சு. இப்போ சொட்டையை வைக்கிறேன் இன்னொரு பெரிய தொழிலாக போச்சு. எங்க போய் சுற்றி இருக்கானோ தெரியல. வந்தாலும் ஒரே அவன் போய் தொழிலாக வர முடியும். வெளியே இருக்கு இது அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க. ஒரு சூழல் ஒருத்தம் இருக்குல்ல, இதை வச்சு அவன் அடிக்க முடியுமா? எஸ்கே போயிட்டான். அதனால போட்டு செல்வா இருக்குது. இப்போ பாரு படிக்கிறேன் ஒன்றும் தெரியும். ஒரு புக்கு போட்டோம் வந்து போவோம். அவன் மொட்டையை வந்துருக்காங்க. வாழ 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 வெயிட் பண்ணுறாங்க. வச்சுக்கோ அவ்வளோ நமக்கே விட்டுட்டாரு. நான் மொட்டையெல்லாம் சுட்டேன். அவன் சுட்டு கீழே போது எல்லாரும் அப்புறம் நான் எப்படி கீழே போதுட்டேன். பாட்டுக்கு ஓப்பன் போவான், எதையும் கண்டுக்க முடியாது. நம்ம சுற்றி பாருங்க guys. கை வலிக்குது.